காலையில் 7:30க்கு கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஏறினாங்க. மதியம் போல் வந்துட்டு மைசூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ போயிட்டு வீட்டில் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஈவினிங் லைட் ஷோக்கு தான். சவுண்ட் அண்ட் லைட் ஷோ. லாங் வீக்கெண்டுங்கனால க்யூ வந்து பார்த்திங்கன்னா முன்னால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூ பெருசாக இருந்துச்சு. ஸோ அங்கே எடுக்கிறதுக்கே வந்து 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு பை த டைம் நாங்கள் உள்ளே போகிறப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லைட் அண்ட் சவுண்ட் ஷோவை. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். நான் இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ டைமிங்கு எந்தெந்த டேஸில் வந்து போடுவாங்க, டிக்கெட் ஃபேர் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Mysuru Dasara, our Dasara. It brings tradition alive year after year. This tradition will live forever. Welcome to Mysuru. ஸோ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி க்ளோவாக விட்டுருந்தாங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு பக்கம். ஸோ இது பார்க்குறக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நேரில் பார்த்த எங்களுக்கு தான் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அது எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தெரியும். வீடியோவில் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு 30% 40%ன்னு சொல்லலாம். ஸோ நேரில் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த லைட்டுக்கும் அவங்க போடுற இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில் எங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் குருங்கிற ஹோட்டல் இருந்துச்சு. 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே போகிறோம்? லாலில் எங்கே போகிறோம்? ஸோ இது ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தேன். ஹவுஸ் ஓனரும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணார். ஃபுட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸோட அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும். லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து நாங்கள் எடுத்திருந்த 3 BHK ப்ராப்பர்ட்டி ஏர்பிஎன்பியில் இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லெஸ்ஸாக சூப்பராக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு அண்ட் ஏசியும் கூட இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு கிச்சன், மினி கிச்சன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பேபி ஃபுட்ஸ் அந்த மாதிரி பேசிக் ஃபுட் வேணுன்னா வந்துட்டு சமைச்சிக்கலாம். ஓனரும் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார், ரெஸ்பான்சிவாக த்ரூ அவுட் த ஸ்டே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஜூலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூக்கு போனோம். ஸோ இங்கே வந்துட்டு இண்டக்ஷன் எல்லாமே இருக்குது. நாங்கள் போனன்னைக்கு தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ ஓவரால் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜூக்கு தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் க்யூவில் வந்துட்டு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த வழியாக தான் உள்ளே போகணும் அண்ட் அவுட் வர்றதுக்கும் அங்கேயே வந்துட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அவுட் சைட் ஃபுட் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் கூட இன்ஃபேன்ட்ஸ்க்கு மட்டும் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே போனதுமே வந்து ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் செக்ஷன் தான் பார்ப்பீங்க. நிறைய கிளிகள், அப்புறம் வந்துட்டு ஒயிட் பீகாக்கு, ஸோ இதெல்லாமே பார்ப்பீங்க, மக்காயு எல்லாமே.
இந்த செக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனிமல்ஸ் பார்க்க போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நடக்க முடியாதவங்களுக்கு நிறைய கிட்ஸோட பெரியவங்களோட வரீங்கன்னா வந்து பேட்டரி வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அது வந்து அடிஷ்னல் டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 hours மினிமம் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு போய்க்கோங்க. பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் அடுத்து அனிமல் செக்ஷன் மூவ் பண்ணப்போ இந்த சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து செம க்ரௌடு. அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போய் இந்த டைம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்கும். நிறைய அனிமல்ஸ் வந்து ஆக்டிவாகவே இருந்துச்சு. இதோட இன்னும் இயர்லியராக இல்லை எண்ட் ஆஃப் த டே போகிறவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அனிமல்ஸு. இங்கே புலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுச்சு. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் எந்திரிக்குமான்ட்டு, வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் சிங்கம் மட்டும் வந்துட்டு பார்த்தோம். அப்படியே கம்பீரமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. அடுத்து சிம்பான்சி அண்ட் மங்கி செக்ஷன் தான் வந்து போகிறோம். நாங்களும் ஒரு 1 hour பார்த்துட்டு சரி கிளம்பிடலாமா அப்படின்னு தான் பார்த்தோம். பட் ரிட்டர்ன் வரக்கு வந்து வழி இல்லை. 1 way மட்டும்தான். உள்ளே போயிட்டு நீங்கள் அவுட் சைடு வர்றதுக்கு அந்த 5 kilometers நடந்தே தான் ஆகணும். அதனால் வந்துட்டு ரொம்பவே டைம் எடுத்துருச்சிங்க. நாங்கள் ஆக்சுவல் பிளான் பண்ணியிருந்தது வந்து சிக்மங்களூர் தான். இது வந்து டிரான்சிட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஜூ வந்ததால் வந்துட்டு ஹாஃப் டே வந்து போயிடுச்சு. இதுலேயே டிலே ஆயிடுச்சு ஓவரால் பிளானே. ரொம்ப நேரமாக சிம்பான்சி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டே இருந்துச்சு. முன்னால் திரும்பவே இல்லை. அதனால தான் திரும்பி போஸ் கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. அடுத்தது ஹிப்போபொட்டாமஸ். ஸோ எருமை மாடு மாதிரி நின்றுட்டு இருக்காதுப்பாங்களா, இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக நல்லா பெருசாக இருந்துச்சு. மாடாமசையாக எப்படி நின்றுட்டுருக்கு பாருங்கள். அடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஜிராஃபி, வரிக்குதிரை. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே திரும்பி போகிறப்ப அந்த பேட்டர்ன் வளைஞ்சு இருக்கிறத வந்து சீரியஸாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 4-5 இருந்துச்சு. மைசூர் ஜூ வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு. இங்கே நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க. உள்ளே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ வெயில்லையுமே வந்துட்டு உள்ள கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது. வெயிலுக்கு அப்படின்னு ஃபால்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க சில்லுன்னு காற்று வர சூப்பராக இருந்துச்சு. ஸ்லோ மோஷனில் வந்துட்டு ஒரு வியூ. அடுத்து மான்கள் செக்ஷன் தான் போகிறோம். ஸோ இந்த புள்ளி மான், அதுக்கடுத்து சாம்பார் மான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்க மான் வந்து இருந்துச்சு. இதோட கொம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த சின்ன குட்டி மான்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துளி குடிச்சு போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு சீரியஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து எலஃபெண்ட்டு. ஸோ யானைகளில் இந்தியன் எலஃபெண்ட்டும் இருந்துச்சு, ஒரு ஆஃப்ரிக்கன் எலஃபெண்ட்டும் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப வந்துட்டு ஓல்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஆஃப்ரிக்கன் எலஃபெண்ட்டு. கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆயிடுச்சு. இதோட ஒரு சைடு காது வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஆயிடுச்சு. அதனால அது வந்து அது திருப்பு கூட முடியல. அதனால் இன்னொரு சைடு மட்டும் தான் வந்துட்டு ஆட்டிகிட்டே இருந்துச்சு. அண்ட் பெருசாக மூமெண்ட் கூட இல்லை. ஒரே இடத்துல தான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து தடிமனாக ஏஜ் வந்து காட்டுது அப்படின்ட்டு.
இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ ஏதாவது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இல்லை மற்ற ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். பட் வாங்கிட்டு இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடணும். இதில் கொஞ்சம் தூரம் அந்த சைடுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு கொண்டு போக முடியாது. ஸோ அடுத்து நம்ம போன செக்ஷன் தான் இந்தியன் ரினோ. இது வந்து தோல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா புள்ளி புள்ளியாக அந்த இது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. இங்கே 2 அண்ணம் இருந்துச்சு. ஒன்று பேர் வந்து வீராத்னு வச்சுருக்காங்க, இன்னொரு பேர் வந்து பப்ளின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இதோட டேட் ஆஃப் பர்த்தும் வந்துட்டு எழுதி போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். அடாப்ட் பண்ணுறது மீன்ஸ் அதுக்கு தேவையான எல்லா செலவும் வந்துட்டு நீங்கள் தான் இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி. உங்களோட நேமு அண்ட் ஸ்பான்சர் பை அப்படின்ட்டு அடாப்டட் பை அப்படின்ட்டு உங்கள் நேம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த செக்ஷனில். இந்த மைசூர் ஜூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 to 60 ஏக்கர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் 2 to 2.5 hours 3 hours கூட தேவைப்படும் கொஞ்சம் மெதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா. இது சாம்பார் மான். பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு இங்கே இந்த செக்ஷன் நாங்கள் போகிறப்போ 1 o'clock 12 to 1 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் அனிமல்ஸ்க்கு. அடுத்து ஒரு பயங்கரமான செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நிறையா வகையான பாம்புகள் பார்க்க போகிறோம். அனகோண்டாலேருந்து பைத்தான்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பாம்பு ஃபஸ்ட்டு, ஆனால் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். 2 பாம்பு இருக்குது. அதில் ஒன்றில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீளம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழேருந்து மேலே அப்படியே எவ்வளோ நீளமாக வந்துட்டு இது இருக்குது அப்படின்ட்டு. அதோட கண்ணு பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு லைட்டாக பயம் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பாம்பை கண்டால் பாட்டிக்கும் நடன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஜூம் பண்ணி பார்க்க வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான், திகிலாக தான் இருந்தது. ஸோ அடுத்தது இந்த அனகோண்டா பைத்தான் செக்ஷன் போக போகிறோம். படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இல்லை, இடையில ஒரு கிளாஸ் இருக்குது. எப்படி படுத்துருக்கு பாருங்கள். அப்படியே பளபளன்னு இருக்குது. நம்மளோட ரெண்டு கையும் சேர்த்து வைக்கணும் போல், அந்தளவுக்கு தடிமனாக இருக்குது. இது வந்துட்டு இந்த கழுத்தில் மட்டும் ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பறவை. நெருப்பு கோழி மாதிரி இருக்குது பாடி எல்லாம் பார்த்தா, பட்டு கழுத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து ஒட்டகச்சிவிங்கி. ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் ஒட்டகச்சிவிங்க. மற்ற ஜூ போனதில் வந்துட்டு ஒட்டகச்சிவிங்கெல்லாம் இல்லை. ஒரு 2-3 ஜூ போயிருக்கேன். ஸோ அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு மைசூர் ஜூ வந்துட்டு எவ்வளோ அனிமல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஜூ முடிஞ்சு நாங்கள் ஆன் த வேல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படி சிக்மங்களூர் கிளம்பிட்டோம். ஒரு 4 hours காட்டுது. எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் ரெண்டல் கார் அட்வான்ஸ்டாக புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிக்மங்களூருக்கு வந்துட்டு மைசூர்லேருந்தோ இல்லை மேங்களூர்லேருந்தோ பஸ்ஸு ட்ரெயின் வந்து அவ்வளோக்கா கிடையாது. ஸோ ஓன் வெஹிக்கிளில் இல்லை ரெண்டல் வெஹிக்கிள் போகிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் ஒரு ஈவினிங் அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு லேக் போயிட்டு அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஜூவில் சுற்றின டயர்டில் கிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக அப்படியே போகிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ரோடு வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை, குழியாக அப்பப்போ ரொம்ப சின்ன ரோடு, அடிக்க பெண்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம நினச்ச டைம் பட்டு அதிகமாகவே எடுத்துருச்சு போகிறதுக்கு. நம்ம போயிட்டு இடையில டின்னர் சாப்பிட்டுட்டு ரூம் போகிறதுக்கு வந்துட்டு 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிக்மங்களூரில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புது வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.